வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க. பிரேக் வாட்டர்ஸ் செராயில இருக்கோம். அந்த ரெசார்ட்ல தான் இருக்கோம். நான் உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நான் உங்களுக்கு வந்த உடனே வந்து இதை காமிச்சிடணும் அப்படிங்கறதுனால தான் நான் வந்து எதுவுமே கலக்காம இருக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு தி ரூம்க்கு போகலாம். இதோட வந்து ஒரு பாத்ரூம் இருக்கு. ரொம்ப பெருசுலாம் கிடையாது, பட் நீட்டா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி பாத்ரூம், ஷவர் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பேசிக்கான ஒரு பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. பட் நீட்டா இருக்கு. வந்து ஒரு குட்டி ரூம் தாங்க, ரொம்ப பெரிய ரூம் அப்படிலாம் கிடையாது. ஒரு குட்டி ரூம் தான், காம்பேக்டா இருக்கு, பட் நீட்டா இருக்கு. அதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கபோர்ட் இருக்கு. ஸோ நம்ம திங்ஸ் வந்து நம்ம இங்க வச்சுக்கலாம். பிளஸ் சைட் டேபிள்ஸ் ரெண்டு எப்பவும் போல பெட்டுக்கு பக்கத்துல. அண்ட் இந்த பெட் வந்து இல்ல குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும். கப்பல்னா இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும், நல்லா நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதுல மெயினா உங்களுக்கு வந்து ஏன் நம்ம இந்த இதை சூஸ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து இதுதாங்க, இந்த வியூக்காக தான். ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சன் பாத் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காரத்துக்கு, ஒரு கப்பலில் உட்காரத்துக்கு இங்கே ரெண்டு இருக்கும் போல். நமக்கு ஒன்று தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது பாருங்க. ஸோ குட்டி ஸ்விம்மிங் பூல் தான், ரொம்ப ஆழம்லாம் கிடையாது. பட் வந்து இதுக்கு மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து அப்படியே டர்ன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு நேரம் சவுண்ட் கேட்டிருக்கோம். ஸோ அலையெல்லாம் வந்து நல்லா சவுண்ட் கேட்குது. ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே டர்ன் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் வந்து இன்ஃபினிட்டி பூல் தான் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து வேறு லெவல் பூலாக இருக்குங்க. நைட் வந்து எனக்கு ஆக்சுவலாக சாரெல்லாம் அடிக்குது, அப்படியே பெரிய பெரிய அலையெல்லாம் வரும்போது சாரல் அடிக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இந்த பேக் வாட்டர்ஸ் பக்கத்துலேயே வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கிறது ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் தான். பட் வந்து செம்ம ஒரு காசியான ஒரு இடமா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ இது வந்து ஓகே. முன்னாடி வந்து பெருசாக பார்க்கிங் ஏரியாங்கிறது வந்து தனியாக தான் கொடுத்துருக்காங்க. நிறைய கார்ஸ் வந்து நிறுத்த முடியாது. ஸோ குட்டி பார்க்கிங் தான். நீங்கள் வேறு இடம் அங்கேயே அவங்களே ஆப்போசிட்லேயே ஒரு குட்டி இடம் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வெக்கையாக இருக்குங்க. ஒரு மாதிரி ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதனால் வந்து நமக்கு ஒரே வெக்கையாக இருக்குது. டக் 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 டக்கு நமக்கு வந்து ஸ்கின் வந்து எஃபெக்ட் ஆகுது, அவ்வளோதான். மற்றபடி வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே ரெண்டு விதமான ரூம்ஸ் இருக்குது. ஒன்று கார்டன் வியூ அண்ட் பூல் வியூ தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது கார்டன் வியூ. அதே மாதிரி பெரிய விண்டோஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் கார்டன் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸும் கூட. ரெண்டுமே வந்து எந்த ப்ரைஸ் வேரியேஷனுமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு அவைலபிலிட்டி பொறுத்து தான் கொடுக்குறாங்க. வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை ரூமில். ஆமாம், இந்த இடத்துல தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பரான பிளேஸ். அப்படியே வந்து பீச்சு, இந்த சைடு பார்த்தா பீச் ஒன்றும் தெரியல. அப்படியே அந்த இசை கேட்டுட்டே, அந்த இசை கேட்டு இந்த தண்ணியை பார்த்துட்டே அப்படி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஸோ அதான் சாப்பிட போகிறோம். எந்த மீலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணுங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்து ஆஃப்டர்நூனுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நைட் அவங்க செஞ்சு வச்சுருவாங்க. அட்லீஸ்ட் 2 hours பிஃபோர் நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் எங்களுக்கு வந்து ஃபுல் மீல் வேணும்னு. ஸோ அவங்க அவைலபிலிட்டி பொறுத்து இதுதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அன்றைக்கி சப்பாத்தி அண்ட் சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுக்கு தான் வந்து நாங்கள் வாக்கிங்க்கு வந்திருந்தோங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து ஃபுட்டோட ப்ரைஸுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 8 மெம்பர்ஸ்க்கு 1500 ஆச்சு. ஸோ ரொம்பவே பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெளியே போய் சாப்பிடும்போது ரொம்பவே காஸ்ட்டாக இருந்துச்சு. பட் இங்கே உள்ளே சாப்பிடும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் தெரிஞ்சுது. ப்ளஸ் ஹோம்மேட் மீலாகவும் தெரிஞ்சுது. இப்போ அப்படியே பயங்கர எக்ஸைட்டடாக ஓடி போகிறாங்க எல்லோரும். ஏன்னா நாங்கள் வந்து சும்மா இது வந்து ஒரு செட்டப்னு தான் நினச்சோம். ஒரு கிணறு மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சோம். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மீன்லாம் போட்டு அவங்க வளர்த்திட்டு இருந்தாங்க. நான் ஒன்று சொல்லணும், எல்லாமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு குட்டி ரெசார்ட் தாங்க. ரொம்ப வந்து நிறைய உள்ள ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ரெசார்ட்டில். பட் வந்து எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. மார்னிங் வந்து இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஒரு ஸ்மால் ஸ்ப்ரெட் தான் இருந்துச்சு. நம்ம மித்த ரெசார்ட்ஸில் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப வந்து லாவிஷான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட் இங்கே வந்து எதிர்பார்க்க முடியாது.
ஒன்லி இட்லி சாம்பார் அண்ட் சட்னி. அப்புறம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால வந்து ஆம்லெட் கிடச்சிது. அதுவும் ஆம்லெட் வந்து இன்னும் பில் போடுவாங்களா எனக்கு தெரில, பட் கிடச்சிது எங்களுக்கு, அவ்வளோதான். அப்புறம் டீ, கட்டஞ்சாயா, ஸோ அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அது கேட்டால் வந்து தராங்க, பட் பில் போடும்போது தான் தெரியும் எது எதுக்கு பில் போட்டாங்க, எது இதெல்லாம் நமக்கு ஃப்ரீன்னு. ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து இதை முடிச்சுட்டு இதோ அபி வந்து குளிச்சுட்ருக்கான். இதில் இதுதான் வந்து ரூம் ஆக்சுவலாக. ஸோ ரூம்லேருந்து அப்படியே டேரெக்டாக குளிக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தோம். லைட்டாக ஷவர் மட்டும் போட்டு இங்கே ஒரு இது இருக்குது, அங்கே வாட்டர் தண்ணி பண்ணிட்டு தான் உள்ளே வரணும். குளிச்சுட்டு உள்ளே வந்து ஜம்ப் பண்ணிட்டோம். இன்றைக்கி நிறைய எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஸ்விம்மிங்லாம் பண்ணிட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு இது பண்ணிடலாம். ட்ரென்ச் ஆகிட்டு அப்படியே உள்ளே விழுந்துடலாம். ஸோ ஆன் த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ஆப் பண்ணுங்கள். ஃபுட் வைஸ் சொல்லணுன்னா ஹோம் குக்டு மீலாக இருந்துச்சு எல்லாமே. ரொம்ப வந்து நமக்கு நிறைய ஹோட்டல் ஃபுட் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஹோம்லியாக இருந்துச்சு. அண்ட் அங்கே இருந்த ஒர்க் பண்ண எல்லா ஸ்டாஃபுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. பர் ரூமுக்கு வந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து போன டைமில். ஸோ சீசனுக்கு சீசன் ரூம் சார்ஜஸ் மட்டும் மாறும். அண்ட் ஃபுட் வந்து ஒரு டைமுக்கு 1500 மாதிரி வந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பர்ஸ்னலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் அந்த சீ வியூ ஆகட்டும், இந்த ஸ்விம்மிங் பூல் ஆகட்டும், ரொம்பவே என்ஜாய் பண்ணி நாங்கள் விளையாண்டோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இன்னும் இந்த ரிசார்ட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே ரிசார்ட்டோட நம்பர் தரேன், கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.